ஐயோ காக்கா மாதிரி கரையாதீங்க, வாங்க கூட்டு போறேன். அதுதான் எங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போ. எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்கலாம். அப்படி சொல்லு, ஹாஸ்பிட்டல்னா வரமாட்டேன் நான் சொல்ல போறேன். சரி வா போலாம். ஆனா நீ நல்லா தானே இருக்க. இல்லக்கா 2 நாள் முன்னாடி ஏதோ பைத்தியம் மாதிரி பூசணை தூக்கி போட்டு மிதிச்சிட்டா. அவன் அதில் வீட்டை விட்டு போனேன் வரல. 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கான் உங்க அம்மாட்ட. என்னது தூக்கி போட்டு மிதிச்சிட்டியா? ஆமாக்கா, லைட்டாக நெஞ்சில் ஏறி மிதிச்சிட்டேன். அதுக்கு போய் கோவப்பட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு போயிட்டாங்க்கா. உனக்கு என்ன மாதிரி புருஷன் கிடைச்சிருக்கணும், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவன். அப்ப தெரியும். அது வாயிலா பூச்சி மாதிரி இருக்கு. நீ என்ன அடிச்சாலும் வாங்கிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துடுது. அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, உனக்கும் எனக்கும் இல்லை, அவ்வளோதான். சரி வாங்க போவோம். இல்லைன்னு பேசாம ஹாஸ்பிட்டல்லையாவது ஃபேனுக்கு கீழே போய் உட்காருவோம். கிளம்புங்க எல்லாரும். ஏய், கூட்டம் கூட்டமா போனா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நினச்சா நினச்சிட்டு போட்டும். சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ என்ன செய்யுது அதை சொல்லு. நீங்கள் தானே டாக்டர், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எங்கிட்ட கேட்டா அப்போ நீங்கள் போலி டாக்டரா? ஏம்மா இப்போ உடம்புக்கு என்னம்மா செய்யுது? ஒன்றும் செய்யலை, நல்லா தான் இருக்குது. ஆனால் தலையில் தான் முடி வளராத மாதிரி தெரியுது. என்னம்மா இவ்வளோ முடி வச்சுட்டு முடியலன்ற? ஆமாம் சார், உங்கள் தலை தான் வழுக்கையாக இருக்குல்ல. ஏம்மா என்னை பற்றி கேட்கலாம்மா, நீங்கள் தான்மா பேஷண்ட், உங்களுக்கு தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். டாக்டர் அவங்க இருக்குங்க, அவங்கள விடுங்க, நான் சொல்றேன். இவ பேரு தான் சுமி. இவளுக்கு என்னன்னு தெரியல, பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா. புருஷனை தூக்கி போட்டு அடிக்கடி அடிக்கிறா, மிதிக்கிறா. என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க கொஞ்சம். ஏம்மா மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கேஸ் என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்களேம்மா. சரி கொண்டு வாங்க. 28 ரூமில் ஸ்கேன் எடுப்பாங்க, போய் எடுத்துகிட்டு வாங்க போங்க. அதுக்கு காசு எவ்வளோ செலவாகும்னு சொல்லுங்க. ஒரு 10,000 ஆகும். போங்க போய் அதை முதல்ல செஞ்சுட்டு வாங்க. முழு பைத்தியம் ஆயிராத. போ, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பைத்தியம்னு. சார், என்னம்மா சொல்கிற? நீ எப்போ பார்த்த? வாய்ப்பு இல்லையே. நான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இருங்க உங்கள் பொண்டாட்டிக்கு போய் கொடுக்குறேன் ஐயோ அதெல்லாம் வேணாமா, அப்படி பண்ணிடாதம்மா. அப்போ எனக்கு ஃப்ரீயாக ஸ்கேன் எடுத்து கொடுங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்கள் பொண்டாட்டிகிட்ட போய் முதல்ல இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போவேன். நான் அக்கா கிட்ட போய் சொன்னேன், அக்கா எவ்வளோ ரூபா கிட்ட அந்த ஃபோட்டோக்கு அவ்வளோ மதிப்பு. ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்க டாக்டரோட. என்ன விஷயமா இருக்கும் தெரியலையா? டாக்டருக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா. சுமிதானாலே பிரச்சனை தானே. ஐயோ சொல்லு, எனக்கு ஃப்ரீயாக ஸ்கேன் எடுத்து கொடுக்குறியா இல்லை போய் உன் பொண்டாட்டிகிட்ட ஃபோட்டோ கொடுக்கவா? ஷாக்கை குறை டாக்டர். ஐயோ கவலைப்படாதம்மா, உன்னை பார்த்தா காசு இல்லாத விட்டு பொண்ணு மாதிரி இருக்குது. நான் உனக்கு ஃப்ரீயாகவே ஸ்கேன் எடுத்து கொடுக்கேன். அக்கா வாங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்படியே பெட்டில் சேர்ந்துருவோம். பெட்டில் சேரணுமா வேணாமா டாக்டர் சொல்லணும், அதானே நீயாவே சொல்லிக்கிற. இல்லை, லீவுக்கு வெளியில் எங்கேயாவது போகணும்னு பிளான் பண்ணேன், எங்கேயும் போக முடியலை. சரி ஹாஸ்பிட்டல்லையாவது பெட்டில் சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். ஹாஸ்பிட்டலில் யாரு சந்தோஷமா இருப்பா? அங்கே அவங்க கூட உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு இங்கே நோயாளியாக இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது.